Good morning. Welcome to Market Day by Arulrajhan. Today is 18th October 2023. இப்போ the market information பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை சற்றே வலு குறைந்து முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இது வந்து ஒரு மார்ஜினலி டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு சிறிய இறக்கத்துடன் முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ்ல இன்னும் ஒரு சிறிய இறக்கத்துல தான் இருக்குது 0.09%. S&P 500 நாஸ்டாக் எல்லாமே கூட ஒரு சிறிய இறக்கம் தான். S&P 500 ஆல்மோஸ்ட் அதே ஃபிளாட்டா முடிஞ்சதா கூட எடுத்துக்கலாம். நாஸ்டாக் 0.25% இறங்கி இருக்கு. இதை ஒட்டி ஆசிய சந்தைகள் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே எல்லா சந்தையும் இப்ப இறங்கி துவங்கினாலும் கூட சில சந்தைகள் ஹாங்காங்கோட ஹாங்ஸாங் ஆகட்டும், சவுத் கொரியா காஸ்பி இரண்டு மட்டும் ஓரளவுக்கு ஏற்றப்படும் தற்போது இருக்கிறது. அதோடைய மிக்ஸ்டு சுச்சுவேஷனா இருந்தாலும் கூட ஓவரால் வெயிட்டேஜ் அப்படின்றது டவுன் சைட தான் போட வேண்டியிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்ஜினல் கேப் டவுன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு காட்டுது. அதாவது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம இம்ப்ளைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் ரேட்ல அது வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதனுடைய க்ளோசிங், அதனுடைய ஓப்பனிங், அதன் அடிப்படையில் தான் கிஃப்ட் நிஃப்டி பார்ப்பீங்க. ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நேற்றுக்கு முடிஞ்ச விலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டில் அந்த ரேஞ்ச் அப்படியே தான் இருக்கு. 19,600 and 19,940. ஸோ இந்த ரேஞ்சில் அது இன்டாக்ட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ அப்பர் பேண்ட் கிட்ட போயிட்டு தடுக்கப்பட்டு திரும்பி இருக்குது. நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஃபார் அ லாங் டைம் ஒரு மோர் தென் 3 வீக்ஸ் நினைக்கிறேன். இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. 43,600 and 46,500 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இட் இஸ் இன் நேரோ ரேஞ்ச். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது நம்ம கொஞ்சம் படிப்படியாக உயர்ந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ ஏறக்குறைய எல்லாம் வந்து நம்ம 3.5 3.6ல பார்த்தது படிப்படியாக 4.8க்கே வந்தாச்சு பார்க்குறோம். 4.83. ஸோ ஜென்ரலி இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதர்வைஸ் ஆல்சோ இஃப் யூ லுக் இன் டு டாலர் இண்டெக்ஸ் மார்ஜினலி இட்ஸ் டவுன். அது வந்து ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம். பிரெண்ட் க்ரூட் பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய $2 to $3 கூடி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பிரெண்ட் க்ரூட் 91.7. ஸோ 89ல இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 92 கிட்ட போயிடுச்சு. கோல்டு தொடர்ந்து ஏறுமுகமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் இன்னும் முடிவுக்கு வரல, அதனால இன்னும் அது ஸ்ப்ரெட் ஆகும்ன்ற ஒரு பயம். அது எல்லாமே தங்கத்தோட விலையை தற்போது ஏற்றி கொண்டிருக்கிறது. தங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா $1,940 per ounceல இருக்கு. தொடர்ந்து யூஎஸ்டிஐஎன்ஆர் ரூபாயினுடைய மதிப்புன்றது வலிமை குன்றி காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். 83.26. இன்னும் கொஞ்சம் வலிமை குன்ற கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்கப்படுகிறது. அதனால குளோபல் சிச்சுவேஷன் அப்படின்றது இன்னும் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வீக் ஆகும்போது நம்முடைய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக இன்னும் மதிப்பு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்தியாவோட Q2 ரிசல்ட்ஸ்ல வந்து பஜாஜ் ஃபைனான்சஸ் வந்திருக்கு. இதுக்கு வந்து மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு, இருந்தாலும் டீசென்டான ஒரு ரிசல்ட்டா தான் பார்க்கப்படுகிறது. அதனால இதுக்கு பெரிய தம்ஸ் அப் கொடுக்கல அப்படின்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு, மோசம் இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ஐசிஐசிஐ ப்ரோ, பஜாஜ் ஆட்டோ, இண்டஸ்இண்ட் பேங்க், விப்ரோ இதெல்லாம் இந்த குறுகிய காலத்துல வர இருக்குது. அதனுடைய ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம என்னன்னு பார்க்கலாம். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ கொஞ்சம் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல். 73%ல இருந்த ஷார்ட் 70% நோக்கி நகர்ந்திருக்கு. பெரிய அளவில் வாங்கலைன்னா கூட அவங்க வாங்கியிருக்கிற 263 கோடி அப்படின்றது அவங்க பெருசாக விற்கல அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சியாக பார்க்கலாம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸும் வாங்குறவங்களாக இருக்கிறாங்க. அதனால மார்க்கெட் தற்போதைக்கு ஒரு மேலே நிற்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி, அதனால என்ன நகர்வுன்றதை பார்க்கலாம். ஸோ லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் எல்எம்ஏ ப்ரோக்ராம் எவ்ரிடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம மண்டே டு ஃப்ரைடே லெவலையும் நடத்துகிறோம். 499. கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக 19,900 லெவல்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அங்கே வரும்போது நல்ல செல்லிங் ப்ரெஷர் வருது நம்ம பார்க்குறோம். இறங்கி வந்த கீழே சப்போர்ட் 19,500. 400 புள்ளிகளுக்கு இடையே இதை சுத்தத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.